ஹாய்மா. ஹாய். நரிட்டோ சிபிட்டன் தமிழ் 119வது எபிசோட். சாஸ்கியோட வெறித்தனமான ஆட்டத்தை பார்க்கறதுக்கு தயாராகுங்க. ஃபுல் எபிசோட் நாங்களும் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, எங்களோட அது ஒரு ஹாப்பினஸ் காண்டி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது யாரு? இது யார் புதுசா இருக்கு? நைட்டோ சமா நரிட்டோ இல்லைங்க, இது யாரும் புதுசா இருக்கானே ஒருத்தன். நைட்டோ மாதிரியே இருக்கியா? வா, இது வேற யாருக்கா? ஒபிட்டோவா? ஏதோ புதுசா இருக்கேன், ஏதோ ஒபிட்டோன்னு இவன் எங்கிட்ட இருந்து புதுசா வந்திருக்கா? அதான் தெரியல. ஏங்க இது வந்து சின்ன வயசு இது. அவங்க பேக்கையும் தூக்க விட்டாங்க சென்சை. மினாட்டோ சென்சை ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒவ்வொரு டைம் இவன் லேட்டா வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொய்ய சொல்றான். இது ஒரு மாட்டி இல்ல. எந்த ஒரு நிஞ்சா ரூல்ஸை பிரேக் பண்றானோ அவனால ஒரு நல்ல நிஞ்சாவா ஆக முடியாது. இவன் கக்காஷி சின்ன வயசு. அப்படியா? உன்ன மாதிரி நான் ஒண்ணு கல் நிஞ்சா இல்லப்பா. நான்லாம் இறக்கமுள்ள மனசுக்காரன். உதவின்னு ஒருத்தர் வந்து நிக்கும் போது ஸ்கேல் கீச் ரூல்ஸ் எல்லாம் பேச சொல்றியா? நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா இல்லையாங்கிறது தான் பேச்சு. சரி சரி, நம்ம எல்லாரும் ஒரே டீம்ல சேர்ந்தவங்க. நமக்குள்ளே நம்ம சண்டை போட கூடாது. நீ ஒபிட்டோக்கு சப்போர்ட் பண்றியா ரீன்? சரி போகட்டும் விடுங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். அப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னையில இருந்து என்ன மாதிரியே ககாஷியும் ஒரு ஜோனி நைட்டா. அதனால இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு இது கக்காஷியோட பேக் ஸ்டோரி போலங்க. டீமா பிரிய போறோம். அது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவா இருக்கு. சரி, நாங்க பிரிஞ்சு போறோம். அப்புறம் என்ன ஆகும்? சரியா சொன்ன. நீயும் என்ன சேர்ந்து ககாஷி கூட ஒரு டீமா இருக்க போறீங்க. அதுல ககாஷி தான் கேப்டன். அப்புறம் நான் தனியா வேலை செய்ய போறேன். நீ இன்னொரு விஷயம் மறந்து போயிட்ட போல இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ககாஷிக்கு ஒரு gift வாங்கி தரோம்னு சொல்லிருந்தோமே. ஏங்க இவனு அந்த உச்சிகா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நான் உனக்காக இத வாங்கிருக்கேன். அந்த பின்னாடி போட்டுங்க பாருங்க, ஒபிட்டோ. அந்த இது ஆமா, கொஞ்சம் கனமா தான் இந்த இருக்கும். சிம்பிள். சீக்கிரமா பழகிடுவேன். அப்படியா? தேங்க்ஸ். உனக்காக இந்த மெடிக்கல் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இத நானே உனக்காக செஞ்சேன் ககாஷி. யூஸ் பண்ணி பின்னாடி மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் நிஞ்சா போல. தேங்க்ஸ். இவ யாருன்னு தெரியலையே. அவ யாரும் தெரியல. இப்போ உனக்கு என்ன தர போறாங்கன்னு கை நீட்டுற நீ? நான் உனக்கு gift கொடுக்க போறேன்னு தோணுச்சுனா அந்த எண்ணத்தை இப்பவே அழிச்சிரு. சரி, போகாத விடு. வின்னு நீ எனக்காக gift வாங்கிட்டு வருவேன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ எந்த ஒரு யூஸும் இல்ல, வெறும் இம்சை தான். இப்போ எனக்கு என்ன கடுப்பா இருக்குன்னா, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நான் எப்படி டிராவல் பண்றது? நைட்டோ மாதிரியே பேசுறானே. அவத்து. நைட்டோன்றது ஒபிட்டோ உச்சிஹா பவர்ஃபுல்லான உச்சிஹா கிளானை சேர்ந்தவன். ஆமா, நரிட்டோ ஃபேமிலியை சேர்ந்தவன். அப்படியா? இல்ல இது சாஸ்கே ஃபேமிலி. சாஸ்கே ஃபேமிலியை சேர்ந்தவன். உச்சிஹா கிளான்ல சேர்ந்த எல்லாருமே புத்திசாலியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. நீ ஷரிங்கன்காக காத்துட்டு இருக்காம ஒபிட்டோ. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண ஆரம்பி. என்ன? போதும், சண்டை போடாதீங்க. ஆமா, இப்போ மிஷன் என்னன்னு சொல்றேன். நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. நாம இப்போ பார்டர் கிட்ட நெருங்கிட்டோம். சாஸ்கே அப்போவே அந்த மாஸ்க் போட்டுட்டா முடியும். எப்பவுமே போட்டுட்டேன் போல. அவன் மூஞ்சி காட்டவே மாட்டாங்களோ. லேண்ட் ஆஃப் ஃபாத் இப்போ ஹிடன் கிராஸ் வில்லேஜ் எவ்வளவு தூரம் தாக்கிருக்காங்கன்னு பாருங்க. எதிரிகள் எல்லாருமே ஹிடன் ஸ்டோனை சேர்ந்தவங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி ஃப்ரண்ட் லைன்ல இப்போ 1000க்கும் மேற்பட்ட ஷினோபிகள் இருக்காங்க. இத பாருங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப முன்னேறிட்டாங்க போல இருக்கு. இந்த கிராஸ் வில்லேஜ் லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. அதனால நாம அங்க முன்னாடியே போயிருக்கணும். ஹிடன் ஸ்டோன் இவ்வளவு சீக்கிரமா அவங்க நிலத்தை தாக்குனா கண்டிப்பா அந்த ஹிடன் ஸ்டோனோட ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் சிஸ்டம் ரொம்ப வலுவா இருக்கணும். அத கன்ஷி, உங்க மிஷன் என்னன்னா எதிரிகளுக்கு தெரியாம அந்த பிரிட்ஜ் கிட்ட நீங்க போய் சேரணும். அங்க போய் நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜை நீங்க மொத்தமா நாசமாக்கி அவங்க சப்போர்ட் சிஸ்டமை தடுக்கணும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அங்க இருந்து கிளம்பிடுங்க. புரிஞ்சுது? யாருன்னு தெரியலையே. வேற மாதிரி தான் இருக்கான். அப்போ நீங்க ஆனா மஞ்சள் கலர் மண்டையா இருக்கு. கூட நேரடியா போர்க்களத்துல சண்டை போடுவேன். அதால ஏற்படுற டைவர்ஷனை வச்சு நீங்க உங்க வேலையை முடிச்சிடலாம். இந்த மிஷன்ல ககாஷி தான் உங்க கேப்டன், அதை மறந்துடாதீங்க. நம்ம 4 பேரும் அந்த பார்டர் வரைக்கும் இந்த ஒரு கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு அவ்வளோ ஜோனியல் ஆயிட்டேன். அதானே. சடனா கக்காஷியோட ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்களே. நல்ல வேலை பண்ண.
ஏன் அது ஆ? அந்த ஹடன் ஸ்டோடன் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். யாரோ இருக்காங்க. நிறைய தொட்டு பார்த்து சொல்லிடுறானே. இந்த இடத்துல 20 பேர் இருக்காங்க. அதானே கீழே. அவங்க எல்லாரும் ஷேடோ க்ளோன்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. அப்படின்னா சரி, நான் தாக்குதல் ஆரம்பிக்கிறேன். நீங்க எனக்கு பேக்கப் பாருங்க. கொஞ்சம் இரு, நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இரு. முதல்ல நான் தாக்குறேன், நீங்க எனக்கு கவர் பண்ண. சென்சே, இன்னைக்கு நான் தான் கேப்டன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் கத்துக்கிட்டு இருக்க புது ஜுட்ஸுவை நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். அப்பவே சொல்லியிருக்காருமா. அவன் என்ன பண்றான்? சிடோரி. சிடோரி அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ஜுட்ஸு? சின்ன வயசுலயே அற்புதமா இருக்கு. ஆஸ்தை. ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிட்டது. அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த ஜுட்ஸு வச்சு எல்லாரோட கதையும் ஒரே அடியா முடிச்சிருவேன். ஆஸ்தை. இது கிட்டத்தட்ட உங்களுடைய நிக்நேம் மாதிரி தான் சென்சே. அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிஷன்ல நான் தான் கேப்டன், நீங்க கிடையாது. அதனால ரூல்ஸ் படி ஆனா இப்பெல்லாம் அவன் கண்ணை மூடல பாருங்களேன், 2 கண்ணு திறந்தே திறந்தே வச்சிருக்கேன். இருக்கு. ஆமா. இந்தா. இப்படி இவன் நேரடியா தாக்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓ அடிச்சு அப்பவே எல்லாத்தையும் பவர்ஃபுல்லா தாங்க இருந்திருக்கான் சின்ன வயசுலயே. பாரு எல்லாத்தையும் பறக்க விட்டானே அடிச்சு. தூக்கி பாருங்க ஒருத்தன். உன்னை வச்சு அட்டாக் பண்ணதுனால நீ இப்ப எங்க இருக்கன்னு இதை வச்சு இருந்ததுனால எந்த ஒரு இதாக பாருங்களே கக்காசியோட கண்ணு பாருங்களே, 2 கண்ணு தெளிவா தெரியுது பாருங்க. இவன் ரொம்ப வேகமா இருக்கான். என்னது? ஷேடோ க்ளோனா? அடுத்த ஆள் எங்க இருக்கான்? நீங்க வந்து என்னத்தை தேடுறாங்க? இது எந்த இருக்கு வேலையே இல்லை உனக்கு. ஆமா இந்த போடு போடு. கவனமா இருன்னு சொன்னேன். சரி சரிங்க சென்சே. 18வது ஆள். மொத்தம் 20 பேர். 20 பேர் மொத்தம். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விட்டேன். ஓ ஓகேடா காப்பாத்திட்டேன். மட்டும் யாரோ ஐயோ கக்காஷி. என்னால அவனை தடுக்க முடிஞ்சது. ஆனா அந்த பெரிய முடி வச்சிருக்கவன் மூவ என்னால தடுக்க முடியல. நான் அவனை கண்காணிக்கணும். இவன் அவன் யாருன்னு இப்ப வரைக்கும் சொல்லாம இருக்காங்க. அந்த மஞ்ச மண்டை யாரு? தெரியல. கால்ல என்னமோ ஏறுது. என்னமோ ஏதோ பண்றான். ஒன்று இது ஒன்று வச்சுக்க. ஓ பின்னாடி பின்னாடி வந்து கேட்க பண்ணிட்டேன். சென்சே டெலிபோர்டேஷன் சூட்ஸ் ரொம்ப வேகமா இருக்கு. அவர் எங்கே அங்க இருந்தவே இப்படி இங்க வந்தியா? லீஃப் வில்லேஜோட ஆமா. எல்லோ ஃபிளாஷா? என்னடா அது? ஸ்டோன் வில்லேஜ்ல ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க. உன்னை எங்க பார்த்தாலும் அடுத்த நிமிஷமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிருக்காங்க. அது இப்பதான் ஏன்னு எனக்கு புரியுது. நீங்க அங்கதான் நின்ன. அப்படியே டிரான்ஸ்மிஷன் மாறுறது மாதிரி ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அப்படியே. இப்போதைக்கு அவனுக்கு ஓய்வு தேவை. அவனுக்கு காயமாயிடுச்சு. யாருக்கு இதுக்கு கார்த்திகே. சென்சே கொடுத்த வார்னிங் காதுல வாங்காம நேரா போய் காயப்பட்டு வந்து உட்கார்ந்து நீயே ஒரு ஏங்க அந்த மஞ்ச முடிக்காரனோட முதுகுல பாருங்களே, நம்ம நருட்டோக்குள்ள அந்த இது மாதிரியே இருக்கு பாருங்க. அது என் கண்ணுல ஏதோ தூசு விழுந்து அது போல ஷினோபி அது லீப் வில்லேஜுக்கு உள்ளது மாதிரி. லீப் வில்லேஜுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நெஞ்ச அளவே கூடாது. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்ப பாரு சண்டை. 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்கீங்களா? ககாஷி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஒரு நெஞ்சாக்கு அது மட்டும் முக்கியம் இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம சரியா திட்டம் போட்டு ஒரு ஆளா போய் ஒன்றும் செய்ய முடியாது. போதுமா? நீ பண்ணதும் தப்பு தான் ஆபிட்டோ. நீ ஏற்கனவே நைட்டோ வரல இல்லையா பேச்சு கேட்டீங்களா? ஆமா உனக்கு அது இருக்கான்னு பாரு. ஓபிட்டோ. இந்த மாதிரி செயல்பட கத்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. ககாஷி, நீ இதுக்கப்புறம் அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த இவன்டே செஞ்சை போல ட்ரெயினர் கொடுக்குற செஞ்சு. ஆமா ஆமா. நான் பார்த்த வரைக்கும் உன்னோட ஜூட்ஸோட தாக்குதலுக்கு சிங்கிள் ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கு. என்னதான் அதிக வேகமும் பலத்த ஒருவேளை இவன்டே அந்த 4வது ஒக்காக்கையா இருப்பானோங்க. போய் எதிரியோட தாக்குதல்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. அந்த ஜூட்ஸு சொல்லி கொடுக்குறேன். தான் வரும். நாம பிரியறதுக்கு முன்னாடி நான் இதை உங்கள்கிட்ட கடைசியா ஒரு முறை சொல்றேன். ஒரு ஷினோபிக்கு எல்லாத்த விடவும் எது முக்கியம்னா டீம் ஒர்க் மட்டும்தான். எனக்கு இந்த மஞ்ச முடிக்காரனே 4வது ஒக்காக்கையா இருக்குமோ? சென்சே, உன்னை பத்தி இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆபிட்டோ. என்ன ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ?
நான் இந்த எலிட் உச்சிகா கிளான்ல பிறந்திருந்தாலும் எந்த விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாத ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கேன். நானே ஒத்துக்கிற சென்சை, உண்மையிலே ககாஷி திறமையானவன் தான். ககாஷியோட அப்பா சாக்கமு ஹாட்டாகே, அவர் எல்லாருமே ஒயிட் ஃபேங் ஆஃப் தி லீஃப்னு சொல்லுவாங்க. ஓ அவரோட காலத்துல லெஜெண்டரி சானன்களால கூட அவரை தோக்கடிக்க முடியல. அவர் கூடவே இருந்து அவருடைய திறமைகளை பார்த்திருக்கேன். இப்போ ககாஷி அவங்க டீம்மேட்ஸை விட ரொம்ப முன்னோக்கி இருக்கிறத பார்க்கும்போது அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. லீஃபோட ஒயிட் ஃபேங்கா? இவரை பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சென்சை. நம்ம வில்லேஜ் காப்பாத்துறதுக்காக உயிரை விட்ட ஹீரோ தானே இவரு. ஆனா ககாஷி அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. The White Fang. ககாஷியை உட்பட அவர் தான் எல்லாருமே முன்னோடியா பார்த்தாங்க. ஆனா அந்த ஒரு சம்பவம் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. என்ன சம்பவம்? இத பத்தி உன்கிட்ட சொல்லலாமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனாலும் நீ ககாஷியோட டீம்மேட்டுங்கிறதால அத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்தது? ககாஷியோட அப்பாவை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ஐயோ. அதனாலேயே தான் உயிரை அவர் விட்டாரு. ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிரிகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு டாப் சீக்ரெட் மிஷனுக்காக போயிருந்தாரு. அங்க நடந்த தவறால இந்த மிஷனை செஞ்சு முடிக்கிறதா இல்ல காம்ரேட்ஸை காப்பாத்துறதான குழப்பத்துக்கு தள்ளப்பட்டாரு. இந்த ஊரோட விதிமுறைப்படி கொடுக்கப்பட்ட மிஷனை செஞ்சுட்டு தான் வரணும். ஆனா அவரோட காம்ரேட்ஸை காப்பாத்துறதுக்காக ககாஷியோட அப்பா அந்த மிஷனை கைவிட்டாரு. அதால அவருக்கு வெறும் கெட்ட பேரு மட்டும் தான் வந்து சேர்ந்துச்சு. மொத்த லேண்ட் ஆஃப் ஃபயரும் நடந்த தப்புக்காக அவர் மேல பழிய சுமத்துனாங்க. எல்லாத்துக்கும் மேல அவரால காப்பாற்றப்பட்ட நண்பர்களே அவர் முதுகுல குத்துனாங்க. அதனால அவர் மொத்தமா உடைஞ்சு போயிட்டாரு. துக்கத்தை தாங்க முடியாத அவரு ஒரு நாள் தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டாரு. கேஷோ கக்காசி வந்து பாக்குறேன். அந்த நாள்ல இருந்து ககாஷி தான் அப்பா பத்தி ஒரு நாள் கூட பேச விரும்பல. இந்த ஊரோட விதிமுறைகளை பின்பற்றணும்னு கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான். ஹோபிட்டோ, நீ இவனை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ககாஷி ஒன்னு சீக்கிரமே புரிஞ்சுப்பான். காயம் நல்ல குணமாயிட்டு இருக்கு. மெடிக்கல் சரி சரி, ஓகே, கிளம்பலாமா? பரவாயில்லையே. கிளம்பலாம். நம்ம இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போகலாம். வேலையை கச்சிதமா முடிங்க. நேத்து நம்ம மோதன எதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் பார்க்க போற எதிரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. சரி, அப்ப புறப்படலாம். கேப்டன், ஏன் தனியாக விட்டு இருக்காப்ல? கிளம்பலாம். எஸ் சார். தனியாக 3 பேர் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கான். அதான் ஆபத்தான பார்க்க போன மகீரோ இன்னும் திரும்ப வரவே இல்ல. ஒருவேளை அந்த 3 பொடி பசங்களும் கொண்டு இருப்பாங்களோன்னு நீ நினைக்கிறியா? யார் இருக்கீங்க? இவங்க வந்து அந்த ஹடன் காட்டுக்குள்ள இருந்து அதத்தே அவங்க வேற ஊருக்காரங்க. Fireball jutsu. அப்பவே ஃபயர் ஸ்டைல்லாம் கத்து வச்சிருக்காங்க. அதனால சீக்கிரம் முடியல. அதத்தே டக்கு நொறுக்கி விட்டானே. இது தண்ணிக்குள்ள எவனும் வர்றேன் பாருங்க. தண்ணிக்குள்ளேயே இவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா மாட்டிக்கிட்டாங்க. மூஞ்சிருக்காரு. ஐயா அப்பா விட்டாங்க. போச்சுடா, குடிச்சிட்டு போயிட்டாங்கடா அவளை. ஐயா இல்ல ஒபிட்டோ, அவசரப்படாத. பொறுமையா இரு. யார் அவனை மட்டும் தூக்கிட்டாங்களா? அவளை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா அவதானே மெடிக்கல் இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? நீ என்ன சொல்ற உனக்கே புரியுதா ககாஷி? புரியுது. இனி நாம 2 பேரும் இந்த மிஷனை தனியா தான் முடிச்சாகணும். அப்போ ரீனை காப்பாத்தாம அப்படியே விட்டுலாங்கறியா? அவளை தேடி நம்ம அப்புறம் வரலாம். இங்க பாரு, எதிரிகளுக்கு நம்ம திட்டம் என்னன்னு தெரியற வரைக்கும் அவளை நிச்சயமா கொல்ல மாட்டாங்க. எதுக்கு அவளை மட்டும் தூக்கிட்டாங்க? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளை சிறையில அடைச்சா கூட அவளுக்கு பாத்துக்க தெரியும். அவளுக்கு நிச்சயமா எதுவுமே ஆகாது. நான் சொல்றதை
அவங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு இடிக்கிற போயிடுச்சுன்னா கண்ணு பிரிட்ஜில் இருக்கிற செக்யூரிட்டி அவங்க மேலும் பலப்படுத்திடுவாங்க. அப்புறம் நம்ம மிஷனை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதாவது ரீனங்க சேஃபா இருப்பா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சொல்றது எல்லாமே உன்னோட யூகம் மட்டும்தான் இல்லையா? ஒருவேளை அவளை பிடிச்சிட்டு போனவங்க ரொம்ப ஆபத்தானவளா இருந்தா அப்போ இப்படிதான் பேசிக்கிட்டீங்களா? நீங்க பாரு, எனக்கு இந்த மிஷனை முடிக்கிறத விட ரீனை காப்பாத்துறது தான் முக்கியம். புரியுதா? நொறுக்குறானே மத்திய நாம ஷினோபிகள். நம்ம நண்பர்களுக்கு ஆபத்து இருந்தாலும் அதை விட நமக்கு நம்ம மிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் விதிமுறை. இது ரூல்ஸ் முடிவு ரூல்ஸ் பண்ணிட்டேன். பண்ணியிருக்கேன். இந்த போர் ஆமா. சீக்கிரம் அவங்க ஆரம்பிச்சிடும். அப்பா அதனால தானே இதானே அதுக்காண்டி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் நீ வழக்கமா பண்ற யூகத்துல ஒண்ணுதான். உன்னோட அனுமானத்தினால கூட வந்தவனோட உயிரே போனாலும் பரவாயில்ல நிக்கிறியே. உன் கூட சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் கூட இருந்த ஒருத்தர் அம்போன்னு விடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? நம்ம ரெண்டு பேருக்கு அடிபட்டு இருந்தப்போ அவரோட மெடிக்கல் நிஞ்சிட்ஸுவை பயன்படுத்தி நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்தின ரீன். அன்னைக்கு அவ மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இந்த களத்திலேயே இவன் நவிக்க மாதிரி பேசுறாங்க. மாதிரியே அவன் தான் இருக்கு. நம்மள மாதிரி ரென்னும் அவளோட கடமையை தான் அவ செஞ்சா. போச்சு அடிச்சுட்டேன். ஒரே அடி அடிச்சேன். எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை பார்த்தாலே பிடிக்கல. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டீமோட கேப்டன் நான் தான். நான் சொல்றதை தான் நீ கேட்டு நடக்கணும் ஒப்பிட்டோ. சுத்தி என்ன நடந்தாலும் சரி, இந்த ஒரே அடி டீம் அடிச்சுட்டானே. கேப்டன் தான் எல்லா முடிவையும் எடுக்கணும். அதனால தான் எந்த கேள்வியும் கேட்காம கேப்டன் என்ன சொல்றாரோ அதே தான் டீம்மேட்ஸும் கேட்டாகணும். ரூல்ஸ் சொன்னீங்க. உனக்கு திறமை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் இந்த டீமோட கேப்டனா நான் இருக்கேன், நீ இல்ல. போச்சு சண்டை இவ்வளவு வாய்க்கிழியா பேசுற நீ ரீனை காப்பாத்தாம இங்கே நிக்கிற. கேப்டன் நீ இப்ப வெறுப்பா வசனம் பேசுறல, அதே வெறுப்பு கூட வந்து டீம்மேட்ஸை காப்பாத்துறதுல இருக்கணும் ககாஷி. நீ உன் எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதனால நம்ம மிஷன் பாதிக்கும் போது அதை நினைச்சு நீ சீக்கிரமா வருத்தப்படுவ. அதனால தான் ஷினோபிகளுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஷினோபிக்கு தான் எமோஷன்ஸ் இது வந்து கரெக்டா இருக்கணும் ஐயா. இத பத்தி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். பாவம் ரீன், அவளுக்கு மேல எவ்வளவு அக்கறை இருந்தா அந்த ஸ்பெஷல் மெட் கிட்ட உனக்கு அடிபட்டறதுக்கு பயன்படுத்தி இருப்பா. அதுக்குள்ள உன் பாதுகாப்புக்கு ஒரு தாயத்தை வச்சிருக்கா தெரியுமா? நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜோட மிஷனை சரியா முடிக்கிறதுக்காக நம்ம கிட்ட மெட் கிட்டும் மெடிக்கல் நிஞ்சட்ஸும் எப்பவுமே கூடவே இருக்கு. ஆனா நான் உன்கிட்ட நேத்து சொன்ன மாதிரி உன்னால எனக்கு எந்த யூஸும் இல்ல. தேவையில்லாத சுமைதான் போயிட்டோம். ஐயோ தேவையில்லாத சுமையா? தேவையில்லாத சுமைத்தானே. மிஷனை சரியா முடிக்கணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் ஒரு நிஞ்சா கிட்ட எப்பவுமே இருக்கணும். தேவையில்லாத எமோஷன்ஸ் நம்ம மிஷனை ஒரேடியா கெடுத்துரும். எனக்கு எந்த இதுவுமே இல்லாம இருக்கேன். நீ இதெல்லாம் உண்மையாதான் சொல்றியா? நீ இந்த விஷயத்தெல்லாம் உண்மையிலே நம்புறியா ககாஷி? அந்த அவங்க அப்பா ஆமா அவன் என்ன அப்படி இந்த மாதிரி யோசிச்சதுனால தானே அவன் செத்து போயிட்டேன். ஆமா, அது அடுத்த ஆளுக்காண்டி பாவப்பட்டு காப்பாற்றி கொண்டு வர கடைசியில் அந்த இது பண்ண முடியாதுன்னு இதாகிடுச்சு. உங்ககிட்ட தெரியாம கேட்டேன். நமக்குள்ள ஒத்து வராது. நம்ம ரெண்டு பேரும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி. ரீனை நான் போய் காப்பாத்திக்கிறேன். அவ்வளோதே, அவனே பார்த்தேன். செத்து போயிட்டேன். ஒபிட்டோ, உனக்கு இன்னும் எதுவும் சரியா புரியல. ரூல்ஸை பிரேக் பண்ண ஷினோபிகளுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. நான் என்னமோ அந்த ஒயிட் ஃபேங் உண்மையான ஹீரோ நினைச்சு ஏமாந்துட்டேன். நீ சொல்றது உண்மைதான். இந்த நிஞ்சா உலகத்துல விதிகளை மீறி போற யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு புழு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா கூட வந்த ஃப்ரெண்டை காப்பாத்தாம கையை கட்டி வேடிக்கை பார்க்கறவன் அந்த புழுவை விட கேவலமானவன். என்ன இப்படி அடிக்கிறானே? புழுவாவே இருந்துட்டு போறேன். மனசாட்சியை கொல்றதை விட விதியை மீறிட்டு போலாம். அதனால நான் ஒரு உண்மையான இல்லை அவளை கூடவே இருந்துட்டு எப்படி அவளை நம்ம காப்பாற்றாம இருக்கும். இனி ஷினோபின்னு சொல்லிட்டு யார் தடுக்க நினைச்சாலும் அவங்கள அடிச்சு நொறுக்குவேன். அது என்ன சினோபின்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் போய் அவளை காப்பாத்துவேன்றேன். அது ஆனா நருட்டோ வந்து அந்த அவங்க அப்பா பாதிக்கப்பட்டதுனால அவன் வந்து அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா புரிஞ்சுட்டாங்க. எப்படி இந்த மிஷனை முடிப்பாங்க? முடிஞ்சு போச்சு. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல ஆமா, கக்காஷியோட அவனோட பேக் ஸ்டோரி சடனா இப்போ 119 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எப்படின்னா இப்போ பார்ட்னர்ஷிப், இப்போ கக்காஷி வந்து கேப்டனா இருக்கான், பார்ட்னர்ஷிப் எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. எப்படி இந்த மிஷன்ல இருந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்க போறோம்.